ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா எடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா எடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான சூப்பரான வைகாசி மாத பலன்கள். என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம். முக்கியமா ஒரு பதவி இடம் மாற்றம், பதவி ப்ரொமோஷன் எதிர்பார்த்திருப்பீங்க. அது நடக்க போகுது.
உங்க தொழில இடமாற்றம் எதிர்பார்த்திருப்பீங்க, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க நினைச்சிருப்பீங்க. இதெல்லாம் பிரமாதம் நடக்க போகுது இந்த வைகாசி மாசம். தொழிலே இல்லாம சிரமப்பட்டு ஒரு நல்ல இடம் மாத்தினா தான் சரியா வரும்னு நினைச்சிருப்பீங்க. அது நடக்க போகுது. இதுக்கு காரணம் காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாகி வைகாசி மாசம் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்றார். அது உங்களுக்கு தொழில் ஸ்தானமா அமையுது, பதவி உயர்வு ஸ்தானமா அமையுது, சூப்பரான முன்னேற்ற ஸ்தானம், அதிகாரத்துவம் வாய்ந்த அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், ப்ரமோஷன், வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கும் நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், சொந்த தொழில் இடம் மாற்றம், புதிய தொழில் உருவாக்குவதற்கு அதற்கான ஒரு கால சூழ்நிலை அற்புதமா அமையும். தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு சொந்த தொழில், ஒரு ஆணையிடம் அதிகார நிர்வாக பொறுப்பு, இதெல்லாம் பிரமாதமா இருக்கு இந்த வைகாசி மாசம். ஏன்னா தனுசுக்கு 7-10க்குரியவன், 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும். 7ஆம் அதிபதி கெட்டு போயாச்சுன்னா தொழில் பார்க்க முடியாது, சொந்த தொழிலும் பார்க்க முடியாது, வீட்லேயும் நல்ல கணவன் மனைவி இணைந்து இருக்க முடியாது. அம்மா அப்பா கூடயும் இவன் ஏண்டா பத்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு 7ஆம் அதிபதி வலிமை அடைந்து விட்டால் கூட்டு தொழில் சிறக்கும், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நல்ல தொழிலை உருவாக்குவார்கள். அப்ப தனுசுக்கு 7-10க்குரிய ஜீவனாதிபதியும் ஒரு கூட்டு தொழில் ஸ்தானாதிபதியும் பார்ட்னர்ஷிப் தொழிலுக்குரியவனும், பார்ட்னர்ஷிப் தொழில் சிறக்கும், ஒரு கூட்டு தொழில் சிறக்கும், ஒரு ஷேர் மார்க்கெட் சிறக்கும், ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய வெற்றி அடையலாம், நல்ல பதவி உயர்வை அடையலாம், சொந்த தொழில் பிரமாதமா இருக்கும், சிறப்பா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த பரிவர்த்தனை யோகம் ஒன்று இருக்கு. புதன் சுக்கிரன் வீட்லயும், சுக்கிரன் புதன் வீட்லயும் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது எத்தனை தோஷம் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிடும். அதாவது புதனாகப்பட்ட சுக்கிரன் வீட்டிலே சுக்கிரன் 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து உட்கார்ந்துடுறாங்க, பரிவர்த்தனை. அப்ப நல்ல திருமண யோகம், கணவன் மனைவி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு வெளிநாட்டு தொழில், ஒரு வெளிநாட்டுக்கு தொழில், வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடிய தொழில், வெளிநாட்டு பொருளை வியாபாரமாக்கக்கூடிய தொழில், இதெல்லாம் பிரமாதமா சூப்பரா லைஃப்ல நல்ல முன்னேற்றம் அடையலாம், பிரமாதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு கெட்ட நேரமெல்லாம் விலகி நல்ல நேரம், தெய்வ பலம், புண்ணிய பலம், தெய்வ பலம் இதெல்லாம் ஒன்று கூடி உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு முன்னேற்றமான ஒரு காலத்தை உருவாக்க போகிறது, ஒரு ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதுல மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக ஒரு 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 ஜாதகன் ஒரு ஜாதகம் வலுக்கணும்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கணும். அப்ப இங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கு. எதுக்குமே போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி வருகிறார் மேஷத்துல. அப்ப ஏற்கனவே சொன்ன யோகங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையா நடக்குன்றது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கணும். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானமும் கெட்டு போயாச்சுன்னா நான் ஏற்கனவே என்ன பலன் சொல்ல நடக்க போறது இல்லை. ஏற்கனவே அப்படி இப்படி என்னத்தை சொன்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிட்டா நடக்காது. அப்ப அதை உறுதிப்படுத்துது. பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம். ஒரு ஜாதகரை நினைச்சதற்கு மேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். அதிர்ஷ்டக்காரன், ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப ஆட்சி பெற்று 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று எங்க பார்ப்பார்? அவரு 11ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப அவங்க செய்யற முதலீடு,
எடுக்கிற முயற்சிகள், அதே நேரம் உங்களுடைய பதவி உயர்வுகள், அதாவது பதவி உயர்வுகள், முன்னேற்றங்கள், செய்கிற முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய, மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய இடத்துல வெற்றியாளராக நீங்க உருவாக்கி விடுவீர்கள், வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட எதிர்பாராத வெற்றியை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானமாக பூமிகாரகன் பூர்வமுனி ஸ்தானாதிபதி மேசத்தில் வலிமைப்பட்டு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வலிமை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய வலிமை ஏற்படுத்து, மிகப்பெரிய யோகக்காரனாக உங்களை மாற்றப் போகிறது. இது வைகாசி மாசத்தினுடைய பலன்கள். இது உறுதி, சூப்பர். இது எந்த அளவுக்கு உண்மை, எனக்கு இது நடக்குமாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கணும், சுய ஜாதத்தை பார்த்துக்கணும். இங்க வைகாசி மாத பலன், நான் சொல்லக்கூடிய வைகாசி மாத பலனும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றியாகும். ரெண்டும் நட்பு கிரகங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும், மாற்று கருத்தே இல்லை. உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா?